الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد என்னருமை இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னருமை இஸ்லாமிய சொந்தங்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில விடயங்களை சிறப்பித்து தன்னுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் கூறியிருக்கிறான். இந்த வகையிலே துல்ஹஜ்னுடைய 10 நாட்களை அல்லாஹ் மிகச்சிறப்பான நாட்களாக சத்தியமிட்டு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷிர், அதாவது விடியல் காலின் மீது சத்தியமாக, இன்னும் 10 நாட்கள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே துல்ஹஜ் மாசத்தினுடைய 10 நாட்களை சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த நாட்கள் மனித சமுதாயத்துக்கு, ஒரு மூமினுக்கு அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற சிறந்த நாட்களாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழியிலே குறிப்பிடும் பொழுது, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء. அல்லாஹ்வின் தூதர் துல்ஹஜ் 10 மாதனுடைய சிறப்புகளை பொன்மொழியிலே சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுக்கு மிகச் சிறந்த அமல் செய்யக்கூடிய நாட்களாக இந்த 10 நாட்களை குறிப்பிட்டார்கள். இங்கே அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சாலிகான அமல்கள் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் செய்யக்கூடிய நாட்களாக இந்த 10 நாட்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று கேட்ட பொழுது, அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த நாட்களிலே சாலிகான அமல் செய்வது சிறந்தது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு மனிதன் ஜிஹாதுக்கு புறப்பட்டு வீர மரணம் அடைந்தால் அவனை தவிர ஜிஹாதை விடவும் சிறந்த கூலி வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த துல்ஹஜ்னுடைய 10 நாட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதனுடைய சிறப்பை பார்க்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்கிறான். அல்லாஹ் சத்தியமிடுகின்ற அனைத்து விடயங்களும் மிகவும் மகத்தான விடயமாகும். ஆகவே துல்ஹஜ்னுடைய 10 நாட்கள் மிகச்சிறந்த நாட்களாக அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்கிறான். அது மட்டுமல்லாமல் இந்த துன்யாவிலே மிகச்சிறந்த நாளாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான மிகச்சிறந்த நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த 10 நாட்களிலே அரஃபாவுடைய மிக மகத்தான தினம் இருக்கிறது என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அதிகமாக பாவ மன்னிப்பு வழங்குகிற, நரக விடுதலை வழங்குகிற அரஃபாவுடைய தினம் அந்த 10 நாட்களில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் யௌம் நஹர் என்று சொல்லக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய, அறுத்து பலியிடக்கூடிய ஒரு மிக விருப்பமான இபாதத்தை அல்லாஹு தஆலா அதிலே வைத்து சிறப்பித்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் இது அனைத்து உம்மஹாத்துல் இபாதாத், வணக்க வழிபாடுகளை மிகச்சிறந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் அதிலே உள்ளடக்கி இருக்கிறான். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இந்த மாதம் மிகச்சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கியிருப்பதற்கு காரணம் ஏனென்று சொன்னால்,
மிக முக்கியமான வணக்க வழிபாடுகளாகிய தொழுகை, நோன்பு, சதக்கா, ஹஜ் போன்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடுகள் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அல்லாஹ் அதை சிறப்பித்திருக்க என்ற விடயத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலே இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களுடைய சிறப்பை அறிந்து அதன்படி அமல் செய்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.